வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கை தி மௌபசந்த் எழுதுன த நெக்லஸ், அதாவது டைமண்ட் நெக்லஸ், இந்த கதையோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. மெத்தில்டா லாய்சல் இவங்க ரொம்ப அழகான ஒரு இளமையான பெண்மணி. ஆனால் என்னென்னா அவங்களுடைய ஒரே வருத்தம், நம்ம ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்துட்டோன்றது தான். அவங்க கல்யாணம் பண்ணின்னு போனதும் ஒரு சாதாரண கிளர்க் தான். அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் வேலை செய்கிறாரு. அவரால் இந்த மெத்தில்டா எதிர்பார்க்குற அந்த வசதியான வாழ்க்கையெல்லாம் கொடுக்க முடியாததுனால அவங்களுடைய வாழ்க்கையே இப்படி தான் போயிடுமோ அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க வறுமையை நினச்சி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, அவமானப்படுறாங்க. நிறைய நேரம் உட்காந்துக்கிட்டு அழகான வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா எப்படி இருக்கும், நம்ம அழகுக்கும் நம்ம திறமைக்கும் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கிடச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய கணவர் அவங்களுக்கு நேர்மாறி. அவங்க சின்னதாக எதாவது செஞ்சாலும் சரி, ஒரு சாதாரண சாப்பாடு செஞ்சாலும் சரி, நமக்காக நம்ம மனைவி இவ்வளோ அன்பாக பண்ணியிருக்காங்களேன்னு ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனால் அதே சமயத்தில் மெத்தில்டா ஒரு பெரிய ஃபீஸ்ட்டு, அப்படியே பணக்காரங்களாம் உட்கார வச்சு அந்த தட்டுங்கள்லாம் கூட நல்லா அப்படியே பலன்னு நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை அது வேணும், பணக்காரங்களுக்கு இணையாக நம்மளும் வாழணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரே கனவாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு எதுலேயுமே திருப்தி இருக்காது. அவங்கக்கிட்ட நகையோ ஒரு நல்ல துணியோலாம் கிடையாது. ஆனால் அது இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கைன்ற ஒரு எண்ணத்தோடையே அவங்க வாழ்ந்துட்டுருந்தாங்க. அது இல்லாமல் இருந்தால் இந்த வாழ்க்கையே என்ன வாழ்க்கை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்தது. அவங்களுக்கு ஒரு வசதியான ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க பேர் மேடம் ஃபாரஸ்டர். ஆனால் அவங்கள போய் பார்க்குறதுக்கு கூட மெட்டில்டாக்கு நிறைய சமயம் மனசு வராது. ஏன்னா ஒவ்வொரு சமயமும் அவங்கள பார்த்துட்டு வரும்போது கனத்த மனசோடு தான் வரணும். இந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மெட்டில்டா மனசில் வரதுனால பெரும்பாலான சமயத்தில் அவங்கள போய் பார்க்குறதே அவங்க தவிர்த்துடுவாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க கணவர் வேலையிலேருந்து திரும்பி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வராரு. பெருமையாக இவங்ககிட்ட ஒரு இன்விடேஷனை தராரு. அது என்ன இன்விடேஷன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நடக்கிற ஒரு பார்ட்டிக்கான இன்விடேஷன். அவரை பொறுத்த வரைக்கும் மெத்தில்டா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் எங்கிட்டு இருக்கான்னு தெரியும். அதனால் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினச்சி கொடுத்தா, மெட்டில்டாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. கோவத்தில் அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இந்த இன்விடேஷனை நீங்கள் தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய மனைவிகள் யாராவது நல்ல துணி வச்சுருந்தா அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. இந்த இன்விடேஷன் இந்த பார்ட்டிக்கெலாம் போகிறதுக்கெலாம் எனக்கு ஆடையே இல்லை, அதனால் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகிறாங்க. இந்த ரியாக்ஷனை அவர் எதிர்பார்க்காததுனால அவர் என்ன செய்யுதுன்னு தெரியாமல், சரி நீ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ட்ரெஸ் நீ வாங்கணுன்னா அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும்னு சொல்லு, நான் பார்க்குறேன் அப்படின்றாரு. இவங்களும் ரொம்ப யோசிச்சுட்டு ஒரு 400 ஃப்ராங்க்ஸாவது தேவைப்படும் அப்படின்ன உடனே அவருக்கு இது பெரிய பணம் தான், பெரிய இதுதான். ஆனாலும் அவர் யோசிக்கிறாரு. சரி, மனைவியை சந்தோஷப்படுறதுக்காக அவர் சொல்கிறார், சரி நான் பணம் தரேன், நீ வாங்கிக்கோ அப்படின்றாரு. இந்த பார்ட்டி நடக்கிற நாள் கிட்ட நெருங்க மெத்தில்டாவோட நடவடிக்கையில் ஒரு வித்தியாசம் தெரியுது. திரும்பி போய் கேட்கும்போது சொல்கிறா, ஆடை அழகாக தான் இருக்குது, ஆனால் அந்த ஆடைக்கு ஏற்ற நகையை நான் போட வேண்டாவா, அது இல்லையே எனக்கு அப்படின் போது இவர் சொல்கிறாரு, கணவர் லாய்சல் சொல்கிறாரு, ஏன் நீ பூக்களால் கூட அலங்காரம் பண்ணிக்கலாமே, ஏன்னா நீ அழகு, இப்போ ஆடையும் வந்துடுச்சு, நகைக்கு பதிலாக பூக்கள் போட்டுக்கலாமேன் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னும் போது அவர் சொல்கிறார், சரி உன் ஃப்ரெண்டு தான் இருக்கா இல்லையா மேடம் ஃபாரஸ்டர், அவகிட்ட நிறைய நகை கண்டிப்பாக இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று நீ வாங்கிக்கோன்னு போது இவளுக்கும் அது நல்ல யோசனைன்னு தெரியுது. போய் மேடம் ஃபாரஸ்டர்கிட்ட கேட்குறா. அவங்களும் உடனே ஒத்துக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் கொண்டு காட்டுறாங்க. உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்றாங்க. அதில் ஒரு வைர நெக்லஸ் அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி இருக்கிறதுனால மெத்தில்டா அதை எடுத்துக்கிறாங்க. நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் மேடம் ஃபாரஸ்டர் ஒன்றும் சொல்லாதனால இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஃப்ரெண்டு நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கையோட ஒரு வைர நெக்லஸே நமக்கு கொடுக்குறா அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வந்துடுது. அவங்கள மனசுக்குள்ள ரொம்ப நன்றி சொல்லிட்டு அப்படியே வராங்க. அந்த பார்ட்டியில் மெத்தில்டா தான் சக்ஸஸ். ஏன்னா அங்கே வந்ததுலேயே அழகான மெத்தில்டா தான். எல்லாருடைய கவனமும் மெத்தில்டா மேலே தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில், அதனால் அவங்க அப்படியே தன்னை மறந்து அப்படியே பரபரப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஒரு டான்ஸில் யாராவது இவங்களோட ஆடுறதுக்காக ஏக்கத்தோடு காத்திருந்து கூப்பிட்றதுனால அவங்க ஆடிக்கிட்டே இருக்காங்க.
4 மணி வரைக்கும் அவங்களுக்கு நேரம் போனதே தெரியல, அவ்வளோ அனுபவிக்கிறாங்க. அப்போ தான் அந்த பார்ட்டியே முடியுது. அதுக்கப்புறம் தான் அவங்க கணவரையே அவங்க தேடுறாங்க. அவர் வந்து ஒரு ஆள் இல்லாத ரூமில் அப்படியே படுத்துட்டுருக்காரு. ஏன்னா அவர் களைப்பில் அங்கே படுத்துட்டுருக்காரு. அவர் எழுந்தோடனே என்ன முடிஞ்சிடுச்சா, சரி போகலாமான்னு சொல்லிட்டு அவங்களோட ஆடை எப்படின்னா அந்த ஷோல்டர்ஸ்லாம் வந்து ஆஃப் ஷோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஷோல்டர்ஸ்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு துணியை எடுத்து சுற்றி விடுறாரு. ஏன்னா வெளியில் வந்து பயங்கரமான பனி மழை வேறு, அதனால் வந்து குளிர போகுதுன்ற எண்ணத்தில் தான் அவர் வந்து அவங்கள வந்து சுற்றி அந்த ரேப் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு, நான் போய் ஒரு வண்டியை எடுத்துன்னு வரேன், அது வரைக்கும் நீ உள்ளே ஏறு, ஏன்னா வெளியில் வந்து குளிர் காற்று அடிக்குதுன்றாரு. ஆனால் அவங்களுக்கு அந்த இப்போ வந்து அவங்களுடைய ட்ரெஸ் போட்டுன்றது நல்ல வசதியான ட்ரெஸ் தான். ஆனால் இவர் ரேப் பண்ணி விட்டார்ல, அந்த துணி வந்து சாதாரண துணி, அதை பார்க்குறதுக்கே நல்லா இல்லை. அதனால் அதில் நம்மளை யாராவது பார்த்துட போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை இல்லை நானும் உங்களோடைய வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியில் வந்துடுறாங்க. கொஞ்சம் தூரம் அவங்க நடந்து போயிட்ட அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு வண்டி கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த வண்டியில் ஏறி அவங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்க. மெத்தடாக்கு இந்த ராத்திரி முடிஞ்சிடுச்சுன்னு ரொம்ப கவலையாக இருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், அதுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கிட்டே அவங்க அந்த ரேப்பு கழட்டும் போது தான் தெரியுது அவங்க கழுத்தில் அந்த நெக்லஸே இல்லைன்னு. அவங்க பயந்து போயிடுறாங்க. அதை விட வந்து மிஸ்டர் லாயசல் ரொம்ப பயந்துட்டு அவர் உடனே அவங்க எங்கெங்கெல்லாம் எப்படி வந்தாங்களோ அதே இடத்துல திருப்பி எல்லா இடத்துலையும் போய் தேடுறாரு. இவங்க வந்து அதிர்ந்து போய் அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு அவர் நல்ல செய்தியோடு வரணுமேன்னு உட்காந்துருக்கும் போது அவர் வராரு. வந்து சொல்கிறாரு, எங்கேயுமே அந்த நெக்லஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுனே தெரியல. அப்புறம் அவர் சொல்கிறார், சரி நீ உன் ஃப்ரெண்டுக்கு எழுது, இந்த மாதிரி அந்த நெக்லஸில் வந்து ஒரு கொக்கி வந்து உடஞ்சிடுச்சு, அதை நான் சரி பண்ணி உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுது அவளுக்கு அப்படின்றாங்க. தேடி பார்க்குறாங்க நெக்லஸை, எங்கே ஏது எல்லாரையும் தெரிஞ்சவங்களாம் கேட்குறாங்க. ஒரு வாரம் ஆகிட்டப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுது இந்த நெக்லஸ் கிடைக்காதுன்னு. அப்போ எப்படி இருந்தாலும் அதுக்கு பதிலாக வேறு ஒரு நெக்லஸ் நம்ம கொடுத்து ஆகணுன்றதுனால அவங்க ஒரு கடையாக போய் அதே மாதிரி நெக்லஸ் இருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க. கடைசியில் ஒரு கடையில் அதே மாதிரி ஒரு நெக்லஸ் இருக்குது. எவ்வளோ விலைன்னு கேட்டால் 40,000 ஃப்ராங்க்ஸுன்றாங்க. அவர்கிட்ட பேசி 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 கடைசியில் அந்த கடைக்காரர் வந்து 36,000 ஃப்ராங்க்ஸ் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா பணமும் என்னென்ன இருக்கோ அத்தனையும் விற்று எல்லாம் அடமானம் வச்சு எல்லாம் பண்ணி எப்படியோ ஒரு 3 நாளுக்கு அப்புறம் அந்த நகையை அவங்க வாங்கிடுறாங்க. இப்போ மெட்லா வந்து அந்த நகையை திருப்பி கொடுக்கறதுக்காக மேடம் ஃபாரஸ்டர் கிட்ட வராங்க. மேடம் ஃபாரஸ்டர் என்ன எத்தனை நாளாக எப்பயோ பார்ட்டி முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நகையை வாங்குறாங்க. ஆனால் என்னன்னா அந்த கேஸ் வந்து அவங்க ஒரு பொட்டி மாதிரி வச்சு தான் நகையை கொடுத்தாங்க. அது திறந்து பார்க்காமலே வாங்குறாங்க. மெத்திலாவுக்கு ரொம்ப திருப்தி ஆகிடுது, நல்ல காலண்டா அவங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வந்துடுறாங்க வீட்டுக்கு. இப்போ அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. ஏன்னா இப்போ அவங்க வாங்கின கடன், அவங்களுடைய நிலைமை எல்லாமே வந்து அவங்கள ரொம்ப இன்னும் ஏழ்மையான நிலைமைக்கு அமுச்சிடுச்சு. வீட்டில் இருந்த அந்த ஒரு வேலைக்காரங்களும் நிறுத்திட்டு இன்னும் சின்ன இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க. அவர் வந்து 3 வேலை எடுத்து செய்ய வேண்டியிருக்கு. ஒரு வேலை இல்லாமல் 3 வேலை செஞ்சுட்டுருக்காரு. மெத்தில்டாவும் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அவங்களே செய்ய வேண்டியிருந்தது. இது 1 நாள் 2 நாள் இல்லை, 10 வருஷத்துக்கு அவங்க செய்ய வேண்டியிருந்தது. 10 வருஷம் கழித்து அவங்க அந்த கடனெல்லாம் அழைச்சிட்டு எல்லாம் முடிச்சிடுறாங்க. அந்த 10 வருஷத்தில் மெத்தில்டாவுடைய அந்த அழகெல்லாம் போயிடுது. சாதாரண ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்காங்க, அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க, அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. 2 பேருமே இந்த 10 வருஷத்தில் ரொம்ப களைச்சி போய் எல்லாத்தையுமே இழந்துட்டு ரொம்ப 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 ஒரு கொடுமையான வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு வந்துடுது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க ரோலில் நடந்துட்டு இருக்கும் போது அவங்களோட நண்பரான மேடம் ஃபாரஸ்டரை பார்க்குறாங்க. எமோஷ்னல் ஆகி அவங்கக்கிட்ட போய் அவங்கள வந்து ஹாய் சொல்கிறாங்க. மேடம் ஃபாரஸ்டருக்கு யார் இதுன்னே புரியல. அப்போ தான் மெத்தில்டா, நான் தான் உன் ஃப்ரெண்டு மெத்தில்டான்னு சொல்லும் போது மேடம் ஃபாரஸ்டர் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இவ்வளோ மாறி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, எல்லாம் இந்த கதையால் தான் சொல்லிட்டு அந்த நெக்லஸ் எப்படி தொலைச்சாங்க, அது எப்படி இன்னொரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தாங்க, அந்த வாங்கி கொடுக்கறதுக்காக ஏற்பட்ட கடனை அடைக்கிறதுக்கு எப்படி 10 வருஷம் அவங்கெல்லாம் கடுமையாக உழைச்சாங்க அப்படியெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. இவ்வளோத்தையும் கேட்டுட்டு அப்புறம் தான் மேடம் ஃபாரஸ்டர் வந்து சொல்கிறாங்க, அச்சோ நான் வந்து உனக்கு கொடுத்தது வந்து ஒரிஜினல் வைரம் இல்லை, அது வந்து செயற்கை நகை, டூப்ளிகேட்டு, ஆர்டிஃபிஷியலு, அது வந்து ரொம்ப கம்மி விலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கதை முடிஞ்சிடுது. இதுலேருந்து நமக்கு என்ன மெசேஜ் வருதுன்னா, நம்ம முதல்ல ஹியூமன் வேல்யூஸ்க்கு தான் முக்கியத்துவம் தரணும். அதே சமயத்தில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதில் நம்ம திருப்தியாக இருந்தோம்னா வாழ்க்கையில் நம்ம தேவையில்லாததெல்லாம் எதுவுமே நடக்காது.
நம்மளுடைய வருமானத்துக்குள்ளே வாழலைன்னா நம்ம தேவையில்லாத கவலைகள், கன்ஃப்யூஷன், ஆங்ஸைட்டிஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டி இருக்குன்றது தான் இவர் இங்கே எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான பிரபலமான கதை இது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.